ஒண்ணு பிரசன்னம் சொல்ற மாதிரி அவர் உயிரோட இருக்கணும். இல்ல நீங்க சொல்ற மாதிரி அவர் இறந்திருந்தா அவர் ஆத்மா உங்களையே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சு இன்னும் சிவனடி கிட்ட போய் சேரல. இத பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யணும்னா உடனே நீங்க ஆத்ம சாந்தி பூஜை நடத்தணும். இத பண்ணுனா கண்டிப்பா நல்லதே நடக்கும். அவர் எப்பயுமே உங்களுக்கு பக்கத்துணையா இருப்பார். சொல்லுங்க சாமி, அது எப்ப செய்யணும்? உடனே செஞ்சிடலாம் சாமி. நாளைக்கு கூட இத செய்யலாம். ம். பூஜை சாமானெல்லாம் எழுதி தரேன். நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருங்க. நான் சிறப்பா செஞ்சு உங்ககிட்ட கொடுத்துடுறேன். சரிங்க சாமி. பூஜை சாமான்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். என்ன இன்னும் போனை காணோம்? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க தான் வேணும். நான் தான் வேணுமா? எதுக்கு? என்ன விஷயம்? யார் நீங்க? நீங்க ரொம்ப கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி கேள்வி கேட்கிற நீங்க ஏன் சாட்சி சொல்ல போனோம்? என்ன சாட்சி? என்ன சொல்றீங்க நீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள வாங்க, என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டு பச்சை தண்ணியாவது கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்டா பரவாயில்ல, கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம். இப்படி வாசலே நிக்க வச்சு கேள்வி கேட்டா எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? அத சொல்லுங்க. அத சொல்லாம நான் உங்களை உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது நடந்தா அப்புறம் யார் பதில் சொல்றது? ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க. நீங்க ஆனந்திங்கிறவங்கள பார்த்து ஏதோ அந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்கள நான் பார்த்துருக்கேன், வரைஞ்சி காமிச்சா அடையாளம் நான் சொல்லிடுவேன்னு சொன்னீங்களா? சொன்னேன். ஆனந்தி அவங்க வீட்டுல தான் பார்த்தேன். அதுக்கு என்னப்போ? ஒண்ணுமில்ல. நீங்க பாட்டுக்கு போய் சொல்லிட்டீங்க, அந்த குற்றவாளியே எனக்கு தெரியும், நான் அடையாளம் காட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப பாருங்க, போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? பின்ன போலீஸ் வராம கலெக்டரா வருவாங்க? ஏங்க விஷயத்த சொல்லுங்க, பதட்டமா இருக்குல்ல. இப்படி பதட்டப்படுறவரு உங்க வேலையை மட்டும் பார்க்கணும். எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்க? ஹலோ, தேவையில்லாம பேசாதீங்க. முதல்ல நீங்க யாரு? உங்களை யார் அனுப்புனா? அப்படி கேளுங்க. அனுப்பி வச்சது ஆனந்தி. அவங்க தான் அனுப்பி வச்சு உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க. போலீஸ் வந்திருக்கு, வரைகிற ஆர்டிஸ்டும் வந்திருக்காங்க. அவரு நீங்க சொல்ல சொல்ல வரைவாரு. அவர்கிட்ட நீங்க கரெக்டா சொல்லணும். அந்த உருவத்தை வரைஞ்ச உடனே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது நீங்க புத்திசாலித்தனமா சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க சொன்னாதான் இந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஏதாவது கேனத்தனமா சொல்ல, அவன் எதையாவது கிறுக்க, வேற யாரையாச்சும் வம்புல மாட்டி விட்டுறாதீங்க. ஹலோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் வரேன்னு சொல்லுங்க, இல்லனா நான் மேடம்க்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். இந்த ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வேணாம். அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்க தெரியாதா? அவங்களோட ஃபோன் ரிப்பேர்ல இருக்கு, அதனாலதான் என்ன அனுப்பி விட்டுருக்காங்க. நான் அவங்க வீட்டுல வேலை பார்க்குற ஆடிட்டர், புரியுதா? வரதா இருந்தா வாங்க. இப்ப நானாவது உங்களை மரியாதையா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க நீங்க வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா அங்க இருக்கிற போலீஸ் இங்க வந்து உங்களை ராஜா மரியாதையோட அழைச்சிட்டு போவாங்க. பரவாயில்லையா? என்னங்க உங்ககிட்ட பெரிய தொல்லையா போச்சு? நான் அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். வாவான்னு சொன்னா எப்படி சார் வர முடியும்? பின்னால பிரச்சனை வரும்னு தெரியும்ல. அதுக்கு தான் எந்த விஷயத்திலயும் தலையிடாம சைலண்டா போயிடணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைச்சு நாம வம்புல மாட்டிக்க கூடாது. புரியுதா மிஸ்டர் மணி? இப்ப நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, ஏன்னா நான் போலீஸுக்கு தகவல் சொல்லணும். சரி சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் என் வண்டியிலே வந்துடுறேன். வேணாம், என் வண்டியிலேயே வாங்க. பெட்ரோல் விற்கிற விலைக்கு எதுக்கு உங்களுக்கு சிரமம்? ஆனந்தி மேடம் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. இருங்க, கொஞ்சம் ட்ரெஸ்ஸாவது மாத்திட்டு வந்துடுறேன் சார். மிஸ்டர் மணி, நாம என்ன இப்ப ஆணழகன் போட்டிக்கா போறோம்? அடையாளம் தானே காட்ட போறோம். அப்படியே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆணழகன் அவார்டெல்லாம் தர மாட்டாங்க. வாய மூடிட்டு. சார், ஹெல்மெட் போட்டுங்க சார். பரவாயில்லையா, போலீஸ் தானே கூப்பிடுறாங்க, நாங்க பாத்துக்கிறோம். வந்து உட்காரு.
ஹலோ. ஹலோ மிஸ்டர் தர்மலிங்கம், மணியை பாத்தீங்களா? என்ன ஆச்சு? பார்த்துட்டேன் மேடம், 3:30 மணி ஆச்சு மணி. என்ன நக்கலா? சாட்சி சொல்றதுக்கு மணியை பாத்தீங்களான்னு கேட்டேன். அவன் கிடைச்சானா? இந்த தர்மலிங்கத்தை களத்துல இறக்கிட்டா அந்த காரியம் சக்சஸ் இல்லாம இருக்குமா மேடம்? புடிச்சிட்டேன். நீங்க கவலையே படாதீங்க, படத்தை மாட்டிடுவோம். என்னது படத்தை மாட்டிடுவோமா? யோ அது ஒண்ணு இல்லையா, படத்தை வரைவாங்க, நீ காட்டுவேன்னு சொல்ல வந்த. ஓ அப்படியா? ஆமாங்கிற. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். சரி, அவனை எப்படியாவது கூட்டிக்கிட்டு போய் அவன் கதையை முடிச்சிரு. நீங்க கவலையே படாதீங்க மேடம், அடையாளம் தெரியாத அளவுக்கு பண்ணிடலாம். யோ என்னது அடையாளம் தெரியாமலையா? என்னையா சொல்ற நீ? என்ன மணி நீங்க டென்ஷனே ஆகாதீங்க, அடையாளத்தை நீங்க காட்டுவீங்கன்னு சொன்ன. ஓ அப்படியா? அப்படித்தான். நீங்க கொஞ்சம் பேசாம என்ன போன் பேச விடுறீங்களா? மேடம், நான் அவரை கையோட கூட்டிட்டு போய் காரியத்தை முடிச்சிடுறேன். நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஓகே குட். யாருக்கும் சந்தேகம் வராம, யார் கண்ணிலையும் படாம காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது அப்புறம் எனக்கும் சேர்த்து தண்டனை கிடைக்கும். மேடம், எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் போட்டோஸ் அனுப்புறேன் உங்களுக்கு, சரியா? என்ன மிஸ்டர் மணி அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, ஏதோ முடிச்சிடுறேன் போட்டோ அனுப்பிச்சிடுறேன்னு சொல்றீங்க. அதான் என்னன்னு எனக்கு டவுட்டா இருக்குங்க. அட என்னங்க நீங்க வார்த்தைக்கு வார்த்தை சந்தேகப்பட்டுக்கிட்டு? ஆர்டிஸ்ட் வரைகிறாங்க, மேடம் பிரிண்ட் போட சொன்னாங்க, அதைத்தான் போட்டுறேன் முடிச்சிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கு எடுத்தாலும் டபுள் மீனிங்லயே சந்தேகப்படுறீங்க. ஆமா, வீட்டுல பொண்டாட்டி இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களே, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறீங்களே, அதான் இருக்காங்களா போயிட்டாங்களான்னு கேட்டேன். யோ வண்டி அடியா, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு முக்கியமான வேலைக்கு போகணும். கிளம்பியா? போலாம் போலாம். யோ யோ நிறுத்தியா, யோ நிறுத்தியா நிறுத்தியா, யோ ஏன் அப்படி கத்துற? அவசரமா பாத்ரூம் போடுமா? இங்கெல்லாம் போக முடியாதியா? யோ அது இல்லையா, ஆனந்தி மேடம் வீட்டுக்கு ரைட்ல போனோம், நீ ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டு இருக்க. யோ அந்த தெருவுல பள்ளம் தோண்டி போட்டுருக்காங்கயா, அதான் அப்படி சுத்திட்டு போறோம். யோ இந்த கம்பி கட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. காலையில தான் ஆனந்தி மேடம் வீட்டு வழியா போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள எப்படி பள்ளம் தோண்டுவாங்க? ஐயோ அதெல்லாம் கார்பரேஷன்காரர்கிட்ட கேட்கணையா? இல்ல இல்ல, நீ சொல்றது என்னால நம்ப முடியல. நான் இப்பவே ஆனந்தி மேடத்துக்கு போன் பண்றேன். என்னையா கால் போச்சா? நாட் ரீச்சபிள்னு வருதுயா. அதான் சொன்னேன் இல்ல, அவங்க போன் ரிப்பேர்னு. இரு நான் போன் போடுறேன். சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்க? எவ்வளவு நேரம்டா? வண்டி இன்னும் மக்கார் பண்ணுதுடா, சீக்கிரம் வாடா. பக்கத்துல வந்துட்டேண்ணா, இதோ ஒரு நிமிஷம். சரி வாடா. யாருக்கு போன போட்டீங்க? யார் குமார்? உங்களை பார்த்தா எனக்கு டவுட்டாவே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, வாயா வந்து வண்டியில ஏறியா. வா. இல்ல வாயா. இல்ல நான் வர மாட்டேன். யோ விட்டுறல. யோ என்ன விடியா? வாயா. என்ன விடியா? யோ வா. வாயா. ஏய் ஏய் அட பிடிக்காதயா, வாயா. வாயா வந்து வண்டியில உட்காரியா. யோ ஏய் ஏய் விடியா. ஏய் வாயா. ஏய் வாயா. யோ வாயா. அட என்ன விடியா. விடியா. சத்தம் போடாத, அவ்வளவுதான் அவ்வளவுதான். நல்ல வேலை வந்தடா, இல்லனா என்ன தபாய்ச்சிட்டு ஓடிட்டு இருப்பான் அவன். முதல்ல சீக்கிரமா கிளம்புவோம். அண்ணா உங்க பைக். இரு வண்டி ஓரமா விட்டு வா. சீக்கிரம். இந்த அம்மா பெரிய குடைச்சலா இருக்கும் போல இருக்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் போனை போட்டு உசுர வாங்குத. ஹலோ சொல்லுங்கம்மா. என்னாச்சு? அவ கதையை முடிச்சிட்டீங்களா? என்னம்மா இது,
கோழியா இல்ல கொக்கா ஒரே அமுக்கிறதுக்கு? அதுவும் இவன் மனுஷனே இல்லம்மா, மாடு மாதிரி இருக்கான். இவனை புடிச்சு மயக்கமாக்கி ஆட்டோல ஏத்துறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுமா. அதுக்கு தான் ஒரு ஆளு எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டேன். ஆளு பல்கா இருக்கான், அமௌண்ட் கம்மியா இருக்கு. சரி ஆட்டோல ஏத்தும் போது யாரும் பார்க்கலல? இது வரைக்கும் யாரும் பார்க்கலாமா? ஆனா எனக்கு நீங்க அடிக்கடி ஃபோன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போலீஸ் மோப்பம் பிடிச்சிருவாங்க. சரி, காரியத்தை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. காரியத்தை முடிச்சிட்டு உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புறேன், அதை பார்த்துட்டு உடனே டெலிட் பண்ணிருங்க. சரி, ஓகே, நான் வைக்கிறேன். ஒரு நிமிஷமா. பேசின அமௌண்ட் கரெக்டா அக்கவுண்ட்ல ஏறிடும்ல? அதுல ₹1 குறைஞ்சிச்சு. ₹1 காயினை போட்டு போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன். சரி அனுப்புறேன், போனை வை. ச்சே, சரியான இம்சை பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கே. இவன் கிட்ட போய் வேலையை ஒப்படைச்சான் பாரு. என்ன சொல்லணும்? சீக்கிரம் போடா. பாத்துனே, சீக்கிரமா வாங்க. தூக்குடா. பாத்து. அப்படிதான். மெதுவா. பாத்து. அப்படியே படுக்க வைடா. படுக்க வை. அண்ணே, இப்ப என்ன பண்ண போறீங்க? டூயட் பாட போறோம். போய் ஆட்டோல இருக்கிற மம்புட்டி எடுத்து வந்து குழியை தோன்றா. போ. அங்க போய் நோன்றா. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அவனை தூக்கிட்டு வந்து புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இங்க பாருங்க, கீழே படுத்திருக்கான். அங்க பாருங்க, புதைக்கிறதுக்கு குழியை தோண்டிட்டு இருக்கான். சூப்பர். பேமெண்ட் அனுப்பி விடுங்க மேடம். பணத்தை வாங்கிட்டு எங்கேயாவது வெளியூர் போயிடு. நாங்க போறது இருக்கட்டும், இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது. தெரிஞ்சா நீங்க உள்ள போயிருவீங்க. சரி, நான் வெளியே தெரியாம பாத்துக்கிறேன். சாட்சியே இல்லாம பண்ணிடுங்க. சாட்சி அடிச்சிடலாமா? ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னைக்காவது காட்டி கொடுத்துரும் நம்மள. என்ன தத்துவமா? இல்ல, நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல வந்த. தர்மலிங்கன்னு பேரை வச்சுக்கிட்டு என்ன அதர்மம் பண்ண வச்சிட்டீங்களே. சரி, ஓகே, பேமெண்ட் அனுப்பிடுங்க. நான் போனை வச்சிடுறேன். புதைச்சதுக்கு அப்புறம் போட்டோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். டேய், பள்ளம் தோண்டி முடிச்சிட்டியாடா? அண்ணே, நோண்டியாச்சுண்ணே. டேய், வாடா, இவனை தூக்குடா. இதோ வரண்ணே. ஹேய், என்னாச்சு? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் பிரச்சனைலாம் முடிஞ்சு இப்பதான் ஒண்ணா இருக்கோம். நீ என்னடானா திரும்பியும் பழையபடி கோவப்படுறியே? நீங்க பண்ண காரியத்துக்கு கோவப்படாம அத்தாம் புத்தான்னு கொஞ்சுவாங்களா? நான் என்ன தப்பு பண்ண? அடடடடா, அது ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீ எதை பத்தி சொல்றன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அந்த தேவி உங்ககிட்ட உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் கூட எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கோவப்பட்டு நடிச்சீங்களே, அதுக்கு தேசிய விருதே கொடுக்கலாம். நான் தான் அதை புரியாம போயிட்டேன். நான் ஒவ்வொரு முறையும் உங்களை நெருங்கி வரும்போதெல்லாம் நீங்க விலகி போறப்போ
நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீங்க விளையாட்டுக்க கூட இனிமே அந்த மாதிரி செய்யாதீங்க, என்னால தாங்க முடியாது. இந்த கொஞ்ச நாள் வழியவே உன்னால தாங்க முடியலையே. நான் தான் வினோதினிய கொன்னேன்னு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன வெறுத்து ஒதுக்குனப்போ நான் எப்படி துடிச்சிருப்பேன். தூக்கு கைதிக்கு கூட தன்னோட நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா எனக்கு நீ அந்த வாய்ப்பை கூட தரவே இல்லை. எப்படியோ பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு நீ என்னை ஏத்துக்கிட்டாலும் நிழலோட அருமை நமக்கு வெயில்ல தான் புரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம உறவோட அருமை பிரிவுல தான் தெரியும். அத நீயும் உணரணும் தான் இப்படி ஒரு சின்ன டிராமா பண்ண. இது என்ன சின்ன டிராமாவா? நான் எப்படி துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான். எவ்வளவு வலியையும் வேதனையையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஆமா ஆனந்தி, எனக்கு ரொம்ப வலி. கொஞ்சம் மருந்து போட்டு வர்றியா? எங்கங்க? எங்க மருந்து போட்டு விடணும்? இதோ இங்க, இல்லைன்னா இதோ இங்க. இங்க கூட கொஞ்சம் வலிக்குது. இது என்னங்க? வலினா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், இப்படி மாறி மாறி காட்டுறீங்க. இருங்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். ஹேய், நான் காயப்பட்ட வலிக்கு நீதான் ஆனந்தி மருந்து. உன் பொண்ணுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள். தம்பிகளா, உங்களை பார்த்தா என் புள்ள மாதிரியே இருக்கு. அந்த ராட்சசி என் பொண்ணை கொண்டுடுவாப்பா. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்பா. எப்படியாவதுப்பா. நான் போயிடுறேன்ப்பா. மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதப்பா. 4 வருஷமா என்ன இப்படி அடைச்சு வச்சு இப்படி சித்திரவதை பண்றீங்களேப்பா. இதே உங்க அப்பாவா இருந்தா பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? உங்களுக்குன்னு அப்பா அம்மா குடும்பம் எதுவுமே இல்லையா? பாவம் பரிதாபம் எதுவுமே பார்க்க மாட்டீங்கல்ல? ஏன்டா இப்படி என்ன அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறீங்க? பெருசு, 4 வருஷமும் உன்னை இங்க அடைச்சு கொடுமைப்படுத்துறது எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அந்த அம்மா கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டோம். வாங்கின பணத்துக்கு உண்மையா வேலை செய்யணும்ல, அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்கும். நீங்க வாங்குற பணத்துக்கு வேலையை பாருங்கடா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப என் பொண்ணு அங்க ஆபத்துல இருக்கிறா. அவன் உயிரை காப்பாத்தணுமே. அதனால தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கப்பா. பெருசு, உன்னை பார்க்க எங்களுக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா இந்த ருத்ரா மேடம் சொன்னதெல்லாம் செஞ்சிருவாங்களே. ஐயோ, அதனால உன் பொண்ணு உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்ப்பா. வேணாம்ப்பா, அப்படிலாம் சொல்லாதப்பா. இல்ல, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும். என்ன விட்டுருப்பா ப்ளீஸ், என்ன விட்டுருக்கப்பா. உன் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னப்பா சொல்லுப்பா. எப்பா எது வரட்டாலும் நான் செய்யறேன், சொல்லு. அந்த ருத்ராமா தான் 4 வருஷமா அந்த சொத்து பத்திரத்துல அவங்க பேரை மாத்தி கையெழுத்து கேட்கறாங்க. ஒரே ஒரு கையெழுத்து போடுறல நீ, அடுத்த நிமிஷமே உன் பொண்ணை விட்டுருவாங்க. உனக்கு இப்ப சொத்து முக்கியமா இல்ல உன் பொண்ணு உயிர் முக்கியமா? சொல்லு பெருசு, சொத்தா பொண்ணா? இந்த பாரு, சொத்து போனா பின்னாடி சம்பாரிச்சுக்கலாம். உன் பொண்ணு உயிர் போனா திரும்பி வருமா? சொல்லு.